வணக்கம். எங்க திரும்பினாலும் பிரச்சனை. தொட்டதெல்லாம் தோல்வி. யாரை நம்புறதுன்னே தெரியல. அப்படின்னு கடந்த சில வருஷமா கண்ணீர் வடித்த துலாம் ராசி அன்பர்களே, உங்க கண்ணீரை துடைக்கத்தான் 2026 வருது. தராசு சின்னத்தை கொண்ட நீங்க வாழ்க்கையில எப்பவுமே நியாயத்தை எதிர்பார்ப்பீங்க. ஆனா விதி உங்களுக்கு அநியாயத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஆனா இப்ப விதியும் வழிவிட போகுது. துலாம் ராசிக்கு 2026ஆம் ஆண்டு நடக்க போற கிரக மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையவே ஒரு திருப்பு முனையா மாற்றப் போகுது. முக்கியமா சனி பகவான் அவர் போகிற இடம் எது தெரியுமா? சத்ரு சம்ஹாரஸ்தானம். உங்க எதிரிகள் காணாமல் போவார்கள். உங்களுக்கு கடன் சுமை குறையும். நோய்கள் விலகும். இதெல்லாம் நடக்குமான்னு சந்தேகமா இருக்கா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க. 2026ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்கிறத நீங்களே உணர்வீங்க. இது வெறும் ராசி பலன் இல்லை. இது உங்களுடைய வெற்றி பயணம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசிக்கு சனி பகவான் ஒரு யோகாதிபதி. அதாவது உங்களுக்கு நல்லது செய்யவே பிறந்தவர். கடந்த காலத்துல அவர் 5ஆம் இடத்துல இருந்தப்ப மனக்குழப்பத்தை அதிக அளவில் கொடுத்திருப்பார். பிள்ளைகள் வழியில கவலை, பூர்வீக சொத்துல பிரச்சனைன்னு படுத்தி எடுத்திருப்பார். ஆனா 2026ல அவர் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஜோதிடத்துல 6ஆம் இடம்ங்கிறது ரண ருண ரோக சத்ருஸ்தானம். அதாவது கடன், நோய், எதிரி. ஐயோ, அப்ப கடன் வருமான்னு பயப்படாதீங்க. பாவகிரகமான சனி 6ஆம் இடத்துக்கு வந்தா அந்த கெட்ட விஷயங்களை எல்லாம் அழிப்பார்னு அர்த்தம். கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இது ஒரு விபரீத ராஜயோகம். இவ்வளவு நாளா உங்களை எதிர்த்தவங்க இனிமே உங்களுக்கு சல்யூட் அடிப்பாங்க. உங்க முதுகுக்கு பின்னால பேசினவங்க எல்லாம் இனிமே உங்க முகத்தை பார்த்து பேசவே பயப்படுவாங்க. இந்த 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கம்பேக் வருஷம். சரி, இது வேலையில என்ன மாற்றத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேலை மற்றும் தொழில். இங்கதான் 6ல் சனி தன்னுடைய வேலையை காட்டுவார். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த வருடம் வரைக்கும் ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் அதிகமா இருந்திருக்கும். நீங்க செய்யற வேலைக்கு வேற ஒருத்தர் பேர் வாங்கியிருப்பாரு. ஆனா 2026ல உங்க திறமை வெளிச்சத்துக்கு வரும். உங்க எதிரிகள், அதாவது உங்க வளர்ச்சியை தடுத்தவங்க தானா விலகிடுவாங்க, அல்லது அவங்களுக்கு வேற இடத்துல டிரான்ஸ்ஃபரும் ஆகிடும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் தானா தேடி வரும். தொழிலை பொறுத்தளவுல போட்டியாளர்கள் இல்லாம சுலபமா பண்ணக்கூடிய வருஷமா இந்த 2026 இருக்கும். உங்க காம்படிட்டர்ஸ் பலவீனமாவாங்க. புது கிளைகள் தொடங்குறது, தொழிலை விரிவாக்கம் பண்றதுக்கான சரியான நேரமா இந்த 2026 இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்து, தசாபுத்தி அமைப்புகளை பார்த்து செய்வது மிகவும் சிறந்தது. போட்டி தேர்வுகள் எழுதுகிற மாணவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். 6ஆம் இடம் போட்டிக்குரிய இடம். அங்கே சனி பகவான் பலமா இருக்கிறதால கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. குறிப்பா முக்கியமான டிப்ஸ் என்னன்னா, இந்த வருஷம் சோம்பேறித்தனத்தை மட்டும் விட்டுடுங்க. ஏன்னா சனி உழைப்புக்கேற்ற பலனை தான் கொடுப்பார். உழைக்க தயாரா இருந்தா உலகம் உங்க காலடியில் இருக்கும். அடுத்ததா, இந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கடன். தூக்கத்தை கெடுக்கிற இந்த வார்த்தை 2026ல உங்க வாழ்க்கையில இருந்து மறைய ஆரம்பிக்கும். 6ல் சனி பகவான் வரும்போது கடன் அடைக்கிற வழிகளை காட்டுவார். திடீர்னு ஒரு பணம் கைக்கு வரும், அல்லது உங்க சொத்து மதிப்பு உயரும். அதை வச்சு பழைய கடனை அடைப்பீங்க. வட்டி கட்டி மாய்ஞ்சு போனவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் டைம். அடுத்தது வழக்குகள். நீதிமன்றத்துல கேஸ் நடக்குதா? இழுபறியா இருக்கா? 2026ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். விவாகரத்து கேஸா இருந்தாலும் சரி, சொத்து தகராறா இருந்தாலும் சரி, வெற்றி உங்கள் பக்கம் வருவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. துலாம் ராசியே தராசு தான். இப்ப தராசு முள் உங்க பக்கம் சாயும் நேரம் வந்துவிட்டது. குறிப்பா எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பழைய கடன் அடையுதேன்னு புதுசா ஆடம்பரத்துக்காக கடன் வாங்காதீங்க. அவசியத்துக்கு வாங்கினா தப்பில்ல. ஆனா ஆடம்பரத்துக்கு வாங்கினா சனி சும்மா இருக்க மாட்டார். வெற்றி, பணம் எல்லாம் ஓகே. உடம்பு ஒத்துழைக்குமா? அதையும் பார்க்கலாம். சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து மறையும். நாள்பட்ட வியாதிகள் குணமாகும். ஆனா ஒரே ஒரு விஷயம், சனி வேலையை அதிகமா கொடுப்பாரு. அதனால வேலைப்பளு அதிகமா இருக்கும். சரியான தூக்கம் இல்லாம அவதிப்படலாம்.
வேலை வேலைன்னு ஓடிட்டு சாப்பாடே ஸ்கிப் பண்ணாதீங்க. அல்சர் வர வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் தம்பதிகள் இடையில இருந்த சண்டை சச்சரவுகள் குறையும். ஆனா 6ஆம் இடம்ங்கிறது தாய்மாமன் உறவை குறிக்கக்கூடிய இடம். தாய்மாமன் வழியில சின்ன சின்ன மனக்கசப்புகள் வந்து போகலாம். சொத்து விஷயமா அவங்க கிட்ட பேசும்போது வார்த்தையை கவனமா பேசுங்க. காதல் விஷயத்துல கொஞ்சம் நிதானம் தேவை. புதுசா காதல் வர்றதை விட இருக்கிற காதலை தக்க வச்சுக்கிறது முக்கியம். எதிரிகள் ஓடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கா? இந்த இடத்தை நீங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். 2026ல சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்காரு. அங்க இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. ஜோதிடத்துல 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன சுகஸ்தானம். அதாவது படுக்கை அறை, மகிழ்ச்சி மற்றும் தூக்கம். சனி இந்த இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவி உறவுல 2 விதமான சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. முதல்ல வேலை பளு என்னும் வில்லன். 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால உங்களை வேலை வேலைன்னு ஓட வைப்பார். நீங்க ஆபீஸ்ல ஜெயிக்கிற வேகத்துல வீட்டுக்கு லேட்டா வருவீங்க. அல்லது வீட்டுக்கு வந்தாலும் ஆபீஸ் டென்ஷனை மண்டையில ஏத்திக்கிட்டு இருப்பீங்க. அதனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் குறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க முன்ன மாதிரி என் மேல பாசமா இல்லைன்னு உங்க துணை உங்ககிட்ட சண்டைக்கு வரலாம். அதனால படுக்கை அறைக்குள்ள ஆபீஸ் ஃபைலையோ லேப்டாப்பையோ கொண்டு போகாதீங்க. 6ஆம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு ஸ்தானம். வெளியில எதிரிகளை ஜெயிக்கிற அதே தெனாவட்டோட வீட்டுக்குள்ளேயும் நடந்துக்காதீங்க. சின்னதா ஒரு வாக்குவாதம் வந்தா கூட துலாம் ராசிக்காரங்க தராசு மாதிரி நியாயம் பேசுவீங்க. நான் செஞ்சதுதான் சரின்னு நிரூபிக்க பாப்பீங்க. 2026ல நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா விவாதம் பண்ணி ஜெயிச்சா உறவு தோத்துடும். விட்டு கொடுக்கறவங்க எப்பவுமே கெட்டு போறதில்ல. ஆகையினால கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. திருமணம் ஆகாதவர்களுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. குறிப்பா உங்க வேலை செய்யற இடத்துல காதல் மலர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுல சில சிக்கல்களும் வரும். பெற்றோர் சம்மதத்துக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். அவசரப்பட்டு 2026டைய முதல் பாதியில திருமணம் செய்ய வேண்டாம். குரு பலம் வரும் வரை, அதாவது ஜூன் மாதம் பிற்பகுதி வரை காத்திருப்பது நல்லது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு எளிய டிப்ஸ் இருக்கு. உங்க பெட்ரூம்ல வெளிச்சம் குறைவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீல நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. இது சனியினுடைய உக்கிரத்தை குறைத்து தம்பதியருடைய கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை அதிகரிக்கும். இவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது. இதுக்கு நாம என்ன பரிகாரம் செய்யணும்? சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வரும்போது அவருக்கு பயப்பட தேவையில்ல. நன்றி சொன்னா போதும். குறிப்பா 6ஆம் இடத்து சனியுடைய தாக்கத்தை நல்ல விதமா மாத்த ஐயப்பன் அல்லது ஐயனார் வழிபாடு மிக மிக சிறந்தது. சனிக்கிழமை அன்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலுக்கு போய் நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணுங்க. அடுத்ததா வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. தெரு நாய்களுக்கோ காக்கைகளுக்கோ பிஸ்கட் அல்லது உணவு வைங்க. சனி பகவானுடைய வாகனமே காகம்தான். அது பசி ஆறினாலே உங்க வாழ்க்கை சிறக்கும். அடுத்ததா உங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கோ அல்லது துப்புரவு பணியாளர்களுக்கோ உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. அவங்க மனசு குளிர்ந்தா சனி பகவான் உங்களுக்கு வரங்களை அள்ளி கொடுப்பார். ஸோ துளாராசி நண்பர்களே, 2026ஆம் வருஷம் உங்களுக்கான வருஷம். எதிரிகள் ஓஞ்சு போற, கடன் காணாம போகிற, வெற்றி தேடி வருகிற வருஷம். மனசுல தைரியத்தை வைங்க. என்னால முடியும்னு நம்புங்க. கிரகங்கள் சாதகமா மாறி இருக்கு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி மட்டும்தான். துலாம் ராசி இப்ப சமநிலைக்கு வரப்போகுது. வாழ்க்கையை என்ஜாய் பண்ண ரெடி ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம ஸ்ரீ குரு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.